வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்லட்சுமி சீரியல் இன்னைக்கு எபிசோட்ல அமைச்சர் ரிப்பன் கட் பண்ணி ரெஸ்டாரண்ட்டை ஓப்பன் பண்ணி வைக்கிறாங்க. குத்துவிளக்கு ஏற்ற சொல்றாங்க அமைச்சரை, பெரியவங்க ஏற்றட்டும் அப்படின்னு சொல்றாங்க அமைச்சர். கேவோட மாமனார் மாமியார் குத்துவிளக்கு ஏற்றி வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா அமைச்சருமே குத்துவிளக்கு ஏற்றுறாங்க. அமைச்சர்கிட்ட பாக்கியா ஜெனியை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இவ என்னோட மூத்த மருமக அப்படின்னு சொல்றாங்க. சாப்பிட்டு போங்க மேடம் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. சிஎம் கூட மீட்டிங் இருக்கு பாக்கியா, நான் இன்னொரு நாள் கண்டிப்பா வந்து விருந்தே சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்றாங்க அமைச்சர். பாக்கியா வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னோட அழைப்பை ஏற்று வந்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி அப்படின்னு சொல்றாங்க. அமைச்சர் என்ன முதலா எக்ஸிபிஷன் கேன்டீன்ல தான் பார்த்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னை வந்து பாராட்டிட்டு போனாங்க. நான் ஏதோ ஃபார்மாலிட்டிக்கு தான் இந்த மாதிரி பாராட்டுறாங்கன்னு நினைச்சேன். ஆனா கடைசியா எக்ஸிபிஷன் முடிகிற டைமும் வந்து என்னை பாராட்டி பேசினாங்க அப்படின்னு சொல்றாங்க. டிவிலலாம் கூட என்னை பத்தி ரொம்ப பெருமையா பேசினாங்க அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. அவங்க கட்சி மீட்டிங்லேயும் சமைக்கிறதுக்கு எனக்கு கான்ட்ராக்ட் கொடுத்தாங்க, அதனால தான் நான் இந்த ரெஸ்டாரண்ட்டை ஓப்பன் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. பாக்கியாவோட திறமையினால தான் அவங்க முன்னேறி வந்திருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அமைச்சருமே பெருமையா பேசுறாங்க. இன்னும் நீங்க பெரிய உயரத்துக்கு போவீங்க பாக்கியா அப்படின்னு பாராட்டி பேசுறாங்க. இதுக்கிடையில வந்த எல்லாருமே இப்போ ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடுறாங்க. சாப்பாடு ரொம்ப டேஸ்டா இருக்கு மேடம் அப்படின்னு வந்தவங்க எல்லாருமே பாக்கியாவை பாராட்டுறாங்க. பாக்கியா சமையல அடிச்சுக்கிறதுக்கு இந்த உலகத்திலே ஆள் கிடையாது அப்படின்னு பாக்கியாவோட மாமனாருமே ரொம்ப பாராட்டி பேசுறாரு. செல்லியன் ஜெனியவே திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்கிறாரு. இப்போ இனியா இதோட 72 அப்படின்னு சொல்றாங்க. என்ன இனியா சொல்ற அப்படின்னு எழில் கேட்டுட்டு இருக்கிறாரு. சாப்பிட உட்கார்ந்ததுல இருந்து செல்லியன் அண்ணன் இது வரைக்கும் 72 தடவை ஜெனியாக்காவை திரும்பி பார்த்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க இனியா. அண்ணன் தான் அத்தனை தடவை உங்களை பாக்குறாருல, நீங்க ஒரு தடவை பாக்கலாம்லக்கா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்சதும் இப்போ ஜெனி நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க. என்னோட பேத்திய ஆசை தீர கொஞ்சம் கூட முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கிறாங்க. ஜெனிக்காக டாக்ஸி புக் பண்ணி பாக்குறாரு எழில். ஆனா எந்த ஆப்லயும் புக் ஆக மாட்டேன்னுது. செலியா நீ கொண்டு போய் ஜெனியை விட்டுட்டு வா அப்படின்னு தாத்தா சொல்றாரு. கார்கே வேணா குடுடா, நான் போய் விட்டுட்டு வரேன் அப்படின்னு எழில் சொல்லிட்டு இருக்கிறாரு. தாத்தா ஜெனியையும் செலியனையும் பேச வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் செலியனை டிராப் பண்ண சொல்றாரு. அது புரிஞ்சுக்காம எழில் நான் கொண்டு போய் விடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எல்லாத்துக்கும் நான் தான் முன்னாடி நிக்காதடா, அதெல்லாம் செலியன் கொண்டு போய் விட்டுருவான் அப்படின்ற மாதிரி தாத்தா சொல்றாரு. செலியன் கொண்டு போய் விட்டானா ஜெனியோட அப்பா ஏதாவது சண்டை போடுவாரு அப்படின்ற மாதிரி ஈஸ்வரி சொல்றாங்க. நான் சொன்னா நீ கேப்பியா மாட்டையா ஜெனி அப்படின்னு கேக்குறாரு தாத்தா. கேப்பேன் தாத்தா அப்படின்னு ஜெனி சொல்றாங்க. அப்ப செலியன் கூட நீ வீட்டுக்கு போமா அப்படின்னு சொல்றாரு தாத்தா. ஜெனி இப்போ அங்க இருந்து கிளம்புறாங்க. பாட்டி மனசே இல்லாம அந்த குழந்தைய ஜெனி கையில கொடுக்குறாங்க. கிளம்பி போன ஜெனி மறுபடியும் திரும்பி வந்து பாக்கியாவோட கையை பிடிச்சிட்டு நான் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பாக்கியா ஃபேமிலியில இருக்கிற எல்லாருமே ஜெனி கிளம்பி போறத வருத்தத்தோட பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. ஜெனி செல்லியனை மன்னிச்சு ஏத்துப்பாங்களா, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.